முதல் வினா, நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17% மத்திய அரசு எத்தனை சதவீதமாக உயர்த்தியுள்ளது? விடை 19% உயர்த்தியுள்ளது. இரண்டாவது வினா, இந்தியாவிடமிருந்து ரூ. 3884 கோடி மதிப்பில் பிரமோஸ் ஏவுகணையை வாங்கும் நாடு எது? விடை இந்தோனேஷியா. பிரமோஸ் என்ற சூப்பர்சானிக் ஏவுகணையை இந்தியாவுடன் இணைந்து தயாரிக்கும் நாடு எது? விடை ரஷ்யா. மூன்றாவது வினா, இணையதள கட்டுப்பாட்டு மசோதா அமல்படுத்தப்பட்ட நாடு எது? விடை பாகிஸ்தான். இணையதள கட்டுப்பாட்டு மசோதா சட்டத்தின்படி சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பொய்த் தகவல்களை பரப்புவோருக்கு வழங்கப்படும் தண்டனை எது? விடை 3 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் ரூ. 20 லட்சம் அபராதமும் அல்லது 2 தண்டனைகளும். நான்காவது வினா, இந்திய செய்தித்தாள் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை ஜனவரி 29. இந்தியாவின் முதலாக வெளிவந்த வார இதழ் எது? விடை ஹிக்கீஸ் பெங்கால் கெஜட். ஹிக்கீஸ் பெங்கால் கெஜட் என்ற வார இதழை வெளியிட்டவர் யார்? ஆங்கிலேயரான ஜேம்ஸ் அக்கடஸ் ஹிக்கி என்பவரால் 1780ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதை நினைவுகூரும் தினமாக இந்திய செய்தித்தாள் தினம் கொண்டாடப்படுகிறது. ஐந்தாவது வினா, வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது? விடை பாஜக எம்பியான ஜெகதாம்பிகா பால். ஆறாவது வினா, மைக்கேல் மார்டின் எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? விடை அயர்லாந்து நாட்டின் பிரதமராக. அயர்லாந்து நாட்டின் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் யார்? விடை லியோ வராத்கர். ஏழாவது வினா, 2024ஆம் ஆண்டு சிறந்த ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் என்ற விருதை பெற்றவர் யார்? விடை பும்ரா. ஐசிசி கிரிக்கெட்டின் சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை ஸ்மிருதி மந்தானா. எட்டாவது வினா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்ட பொது சிவில் சட்டத்திலிருந்து யாருக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது? விடை பழங்குடியினருக்கு மட்டும்.